ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபேமஸான கன்னியாகுமரி சர்பத் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸ் போட்டதுலேருந்து ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க், ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு எடுத்து ரோஸ் மில்க் போட்டது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் எதுவும் ஜூஸ் பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே மெஷர்மெண்ட்டோட சொல்லி வந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரி சர்பத், சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், அது என்ன எல்லா ஊர்லேயும் தான் சர்பத் கிடைக்காதுன்னு கன்னியாகுமரி சர்பத் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப ரியலிட்டியாக கிடைக்கிறது வந்து கன்னியாகுமரியில் தான். காரணம் என்னன்னா டம்ளர், சரிங்களா? இந்த டம்ளர் வந்து 380 ml, சரிங்களா? பெரிய டம்ளர். இதெல்லாம் சில ஊர்ல பார்க்கவே முடியாது. நம்ம ரெகுலரா குடிக்கிற சர்பத் டம்ளர் வந்து இது, சரிங்களா? இது வந்து 270 டம்ளர், 70 ml அப்படிதான் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல அவங்க போடுற ஸ்டைல்ல போட்டு குடிச்சா ஜம்முன்னு ஒரு நேரம் சாப்பாடே கூட கட் பண்ணலாம். அந்த அளவு டேஸ்டா செம்ம குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து நன்னாரி கிடைக்கும், சரிங்களா? நல்லா குவாலிட்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். லெமன், நல்லா பெரிய லெமனுக்கு ஒரு லெமன் வச்சு நல்லா போட்டு ஜம்முன்னு போடுவாங்க. சூப்பரா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபாய் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்க அந்த ஊர்ல இருந்து பார்த்தாலுமே ஒரு சிலர் என்கிட்ட கேட்கலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு கேட்டாலும் அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா இப்போ இது வந்து அழிஞ்சிட்டு வருது, சரிங்களா? இந்த மாதிரி பெரிய டம்ளர்ல சர்பத் போட்டு கொடுக்குற ஒரு சில அண்ணாச்சி தான் இப்போ இருக்காங்க, சரிங்களா? நீங்க வேணும்னா நாகர்கோவில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பெட்டிகள் இருக்கு, அங்க ஒரு அண்ணாச்சி இதே மாதிரி போட்டு கொடுப்பாங்க. குடிச்சு பாருங்க, அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு சர்பத் போட்டு காமிக்க, நீங்களும் வாய்ப்பு இருந்தா உங்க கடையில இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கண்ணாடி பாட்டில் நன்னாரி சர்பத் ஒரு 10% டேஸ்ட்டை வந்து ஏற்றி தான் கொடுக்கும், ஓகேங்களா? அதுவும் உண்மைதான். நன்னாரி சிறப்போட ரேட்டுமே ரெகுலரா நம்ம வாங்குற அதே ரேட்டு தான். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சர்பத் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய சைஸ் லெமன், சரிங்களா? ரெகுலர் லெமனோட பெருசா இருக்கும். ஏன்னா எம்எல் அதிகங்கிறனால இது வந்து ரெகுலர் லெமன், சரிங்களா? ரெகுலரா நம்ம சர்பத் போடுறது. இது வந்து பெருசுங்கிறனால பெரிய லெமனா தான் இருக்கும். ஒரு லெமன் எடுத்தாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ரைட், இப்போ லெமனை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம லெமனை வந்து புழிஞ்சு விட்டாச்சு. ஆனால் லெமனை வந்து புழிறதுக்குமே அவங்க வந்து பழைய காலத்து ஸ்டைலில் ஒன்று வச்சுருப்பாங்க, சரிங்களா? சின்னதாக ஒரு மரப்பெட்டி மாதிரி இருக்கும். அது வந்து ஃபிக்ஸடாக அவங்க டேபிளில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதை அப்படி ரிமூவ் பண்ணிட்டு லெமனை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பழைய மாடல், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நன்னாரி சேர்க்கலாம். ப்ளஸ் நன்னாரியோட மெஷர்மெண்ட் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு சாதா சர்பத் வீடியோவில் தான் போட்டு காமிச்சிருப்பேன், சரிங்களா? அதே மெஷர்மெண்ட் தான். இதுக்கு வந்து 60 ml, சரிங்களா? 370 ml கிளாஸ்க்கு மேலே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு 60 ml நன்னாரி சர்பத் விடுறோம். ரைட், இப்போ நம்ம வந்து நன்னாரி, சரிங்களா? நன்னாரி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டி போட்டுடலாம். தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் கட்டி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கன்னியாகுமரி சர்பத், சரிங்களா? வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கடையில் இதை ட்ரை பண்ணுங்க. கன்னியாகுமரிக்கு போனால் நான் சொன்ன இடத்துல அந்த சர்பத் வந்து கிடைக்குது. ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம், சரிங்களா? இன்னைக்கு பழைய ஆட்கள் ஒரு சில அண்ணாச்சி மட்டும் தான் அதை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சர்பத் குடிக்கிறப்போ ஒரு நேரம் சாப்பாடு, இப்போ ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு வேலைக்கு அங்கே வந்திருக்காங்கன்னா இது குடிச்சா மதியானம் சாப்பாடே சாப்பிடாம நேராக வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அந்த அளவு ரிஃப்ரெஷிங்காக செமத்தனமாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.